வணக்கங்க. மைதிலி வீட்டு சமையலில் இந்த வாரம் பச்சைப்பயிறு இட்லி குழம்பு பார்க்கலாம் வாங்க. அரைப்பதற்கு தேவையான பொருட்கள்: 4 வரமிளகா, 6 பல்லு பூண்டு, சிறிதளவு மிளகு, சிறிதளவு சீரகம், சிறிதளவு கருவேப்பிலை, 25 கிராம் குண்டு உளுந்து. இது தாளிப்பதற்கு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை. பாத்திரம் வச்சுக்கோங்க. சிறிதளவு எண்ணெய் ஊற்றி குண்டு உளுந்து போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கொள்ளும். பாத்திரத்தை வைத்து பூண்டு, கருவேப்பிலை, சீரகம், மிளகு இதெல்லாம் வறுத்து எடுத்துக்குங்க. கால் மூடி தேங்காய் சேர்த்துக்குங்க. வறுத்து வச்ச குண்டு உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை வணக்கிக்கிங்க. ஆறு நம்பர் போட்டு மிக்சியில போட்டு அரைச்சுக்குங்க. அரைச்சு வச்சுக்கோங்க. குக்கர்ல 100 கிராம் பச்சைப்பயிறு, ஒரு தக்காளி போட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க. இந்த பச்சைப்பயிரை மத்து வச்சு கடைஞ்சுக்குங்க. கடைஞ்ச பச்சைப்பயிறுடன் அரைச்சு வச்ச மசாலாவையும் ரெண்டையும் கலந்து வச்சுக்குங்க. இதை தாளிக்கிறதுக்கு பாத்திரம் ஒன்று வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து சேர்த்து வதக்கிக்கிங்க. அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்தி வதக்கிக்கிங்க. ரெண்டு பச்சை மிளகா, சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்தி வதக்கிக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிற்பாடு கலந்து வச்ச பாசி பருப்பை எடுத்து ஊற்றி நல்லா கலக்குங்க. கலந்து வச்ச பாசி பருப்புலேயே 1 லிட்டர் தண்ணி இருக்கும். மேலே 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கிங்க.
சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இந்த குழம்பு மற்ற குழம்பு மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, குழம்பு கொதி வந்த பிற்பாடு இறக்கணும். உப்பு தேவையான அளவு டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க. கொதி வர்றதுக்கு முன்னாடியே இட்லி பானையை வச்சு இட்லி ஊற்றிக்கிங்க கையோட, அது வேலையாகும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு லைக் பட்டனையும் தொடுங்க.